இந்த அரங்கில் நிறைந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது இந்தியர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வீட்டு கதவு எண் பூஜ்ஜியமாக இருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சது யாருன்னா சௌக்கிதார். நம்ம சௌக்கிதார் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏற்கனவே ராகுல் காந்தி மிக தெளிவாக சொன்னார், இவர் சௌகிதார் கிடையாது, இவர் காவலாளி அல்ல, இவர் ஒரு திருடர் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு திருடர் அப்படின்றதற்கான ஆதாரம் இன்றைக்கு 100% நிரூபணமாக இருக்கிறது. இது ஓட்சோரி என்று அதை சொன்னாலும் இந்திய தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடியும் சேர்ந்து இந்த திருட்டை, இந்த கொள்ளையை நடத்தி இருக்கிறார்கள். அவர் பிரதமர் என்று அழைக்கப்படுவதை விட அவரை இந்திய நாட்டினுடைய ஒரு உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற ஒரு திருடர் அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ராகுல் காந்தி பெங்களூரு மகாதேவபுரா, அந்த பெங்களூர் சட்டமன்ற சென்ட்ரல் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை அம்பலப்படுத்துகிறாரு. அது ஒரு மாபெரும் அணுகுண்டு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது நான் வீசப் போகிறேன், நான் வீசினா அந்த தேர்தல் ஆணையம் காணாமல் போக போகுது அப்படின்னு சொன்னார். அதே போல் ஒரு அணுகுண்டை வீசினார். வீசிய உடனே ஏற்கனவே இந்த 2024 தேர்தலை நடத்திய தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அவர் தலைமறைவு, நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். இன்னும் சொல்லப்போனால் மால்டா அப்படின்னு சொல்கிற ஐரோப்பிய நாட்டில் உள்ள ஒரு நாட்டிற்கு ஓடி போயிட்டார் இப்படின்ற செய்திகள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் டெக்கான் ஹெரால்டில் ஃபேக்ட் செக் பண்ணிருக்கிறாங்க. அவருக்கு நெருக்கமான சோர்சஸ் அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஒரு நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் இருக்குது. அந்த தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நாட்டினுடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் போய் புகார் கொடுப்பதற்கும் அந்த புகாரை வாங்குவதற்கு தேர்தல் ஆணையர்களுக்கு அச்சமாக இருக்குது. அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிடுவாங்களோ அப்படின்னு மோடி கவர்மெண்ட்டுக்கு அச்சமாக இருக்குது. துணை இராணுவ படையை கொண்டு நிறுத்துகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட காவலர்களை நிறுத்துகிறாங்க. அந்த தடைகளை எல்லாம் தாண்டி, அந்த பேரிகேடை தாண்டி எகிரி குதித்து அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இப்போ ராகுல் அப்படி ஒரு எம்பிக்களை திரட்டி ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்தி இருந்தாலும் அவருடைய கட்சியை பொறுத்தவரையில் அவர் ஒரு படையில்லாத ஒரு ராஜாவாகத்தான் இருக்கிறார். இதை மற்ற இடங்களில் போய் பார்க்கும் பொழுது அது மிக தெளிவாக தெரியுது. இப்போ விஷயத்துக்கு வருவோமே. இப்போ ஏற்கனவே ராஜ்கமல் தாஸ் அவரை பற்றி சொன்னார். வாரணாசியில் பிரதமர் மோடி தோற்று இருக்கிறார், ஆனால் ஏமாற்றி தான் ஜெயிச்சதாக செஞ்சிருக்கிறாரு. அதே போல் ராகுல் காந்தி ஷாக்குன் ராணியை பற்றி சொன்னது பொய். ஏன்னா அவர் 2 ஓட்டர் ஐடி தான் அந்த அம்மாவுக்கு இருக்குதுன்னு சொன்னார். அதற்கு பிறகு ஆராய்ந்து 3 ஓட்டர் ஐடி அந்த அம்மாவுக்கு இருக்குது அப்படின்றத அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. இதில் பியூட்டி என்னன்னா, அவருடைய கணவர் அவருக்கு 4 ஓட்டர் ஐடி இருக்குது. அவர் அடுத்து நவம்பரில் வர இருக்கின்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார். அதுவும் அவருடைய ஓட்டர் ஐடியோட மிக தெளிவாக வந்துருச்சு. மீடியாவில் போய் கேட்குறாங்க ஷாக்குன் ராணிகிட்ட, ராகுல் காந்தி இப்படி சொல்கிறாரு, நான் முதல் முறையாக அந்த அம்மாவுக்கு 70 வயசு, முதல் முறையாக நான் இந்த பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில் வாக்களித்தேன்றாங்க. அதுக்கு முன்னாடி யூபியில் வாக்களித்தேன் அப்படின்னு அவர்களே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கின்ற அளவில் தான் இருக்கிறாங்க. இது இப்போ தான் நடக்குதா இந்த பிரச்சனை, இந்த தேர்தல் திருட்டு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல் 2014 நடந்திருக்கலாம். ஆனால் 2019 மிக தெளிவாக இது நடந்திருக்கிறது. பூனம் அகர்வால் அப்படின்ற ஜேர்னலிஸ்ட் இதை அம்பலப்படுத்தினாங்க. இப்போ தொடர்ச்சியாக அவங்களுடைய யூடியூப் சேனலில் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல. ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷனு, ஃபுல்லாக பிளாக் ஆகுது. ஒவ்வொரு வீடியோவுமே அவங்க எப்படி பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்றதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க 2019 தேர்தலில் 543 தொகுதிகளில் 372 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு பூத்தில் 1000 ஓட்டு இருக்குதுன்னா 1500 ஓட்டு பதிவாயிருக்குன்னு வச்சுக்கலாம். இது எப்படி சாத்தியம்? இதை அவங்க எலெக்ஷன் கமிஷனோட இந்த வாக்காளர் பட்டியலை வைத்து, பதிவான வாக்குகளை வைத்து இதை ஆய்வு செஞ்சு அந்த முடிவுகளை வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே அன்றைக்கே அந்த தரவுகளை எல்லாம் மறைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல் ராகுல் காந்தி ஆகஸ்ட் 7ஆம் தேதி
எப்படி 2019 இதே தான் நடந்துச்சு. ராகுல் காந்தி இதை அம்பலப்படுத்தி பேசும் பொழுது பல மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் இந்த எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்ற இந்த வாக்காளர் பட்டியலை ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி அதை மாற்றிடுறாங்க. இன்னும் குறிப்பாக பீகாரில் சொல்லணும் அப்படின்னா 3 லட்சம் வீடுகள் 3 லட்சம் வாக்காளர்களுடைய வீட்டு முகவரி அப்படின்றது 0. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே 2020 தேர்தலில் பீகாரில் 243 தொகுதிகளில் 165 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 5000 20 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டுக்கு உள்ளதான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 70-80 தொகுதிகளுக்கு மேலே ஆர்ஜேடிக்கு மிகப்பெரிய லல்லு பிரசாத் யாதவ் அந்த பார்ட்டிக்கு அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. ஆல்ரெடி அங்கே அப்படி வந்து ஒரு தேர்தல் திருட்டை அங்கேயும் வந்து அரங்கேற்றி இருக்கிறார்கள். இப்போ அதற்கு பிறகு 2024லையும் இப்படி ஒரு தேர்தல் திருட்டை இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி நடக்குது? இப்போ இதில் நிறைய விவரங்கள் வந்து இருக்குது. அந்த சில விவரங்களை வந்து சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் 2019 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையில் 31 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்படுறாங்க 5 வருடத்தில். ஆனால் மோடியினுடைய ஒரு சாதனை என்னன்னா, அடுத்து சட்டமன்ற தேர்தல் 5 மாதத்தில் வருது 2024லேயே 5 மாதத்திற்கு பிறகு. அதில் 41 லட்சம் பேரை புதுசாக வந்து சேர்க்குறாங்க. சேர்த்து அங்கே வந்து தேர்தலை ஹைஜாக் பண்ணுறாங்க. இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற தேவேந்திர பட்னாவிஸ் அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார். அவரும் ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இது மகாராஷ்டிராவில். இது எப்படி நடக்குது அப்படின்னா, மாலை 5 மணி வரைக்கும் ஒரு நிலவரம், 5 மணிக்கு மேலே ஒரு ஹைக்கு. குறிப்பாக இதை ஓட் ஃபார் டெமோக்ரஸி தேவசகாயம் சார் இந்தியா முழுக்க எப்படி நடந்திருக்குதுன்றதை இதை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. ராகுல் காந்தி இதை அவரோட மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு அவர் எழுதின கட்டுரையிலையும் இதை வந்து விளக்கி சொல்லிருக்கிறாரு. அதாவது மாலை 5 மணிக்கு மேல் 12,000 பூத்தில் பாஜக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளெல்லாம் தோல்வியை சந்தித்ததோ அந்த சட்டமன்ற தொகுதிகள் 85 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து இந்த மாலை 5 மணிக்கு மேலே 5 மணி வரைக்கும் ஒரு நிலவரம். 5 மணி வரைக்கும் என்ன நிலவரம்? 58.22% வாக்குகள். அடுத்து ஒரு 10 நாள் கழித்து ஒரு 11 நாள் கழித்து தான் ஃபைனல் டர்ன் அவுட், இறுதி வாக்குப்பதிவு எவ்வளோ நடந்திருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. அது வந்து 66.05%. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 7.83%. கிட்டத்தட்ட 76 லட்சம் வாக்குகள் மாலை 5 மணிக்கு மேலே வந்து பதிவாகிருக்குது. இதை வந்து தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் ராஜீவ் குமாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய இளைஞர்கள் வந்து 5 மணிக்கு மேலே இவ்வளவு தீவிரமாக ஓட்டு போடுறாங்க, இது வந்து ஒரு வெல்கம் ட்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த அயோக்கியர்களை எப்படி தண்டிக்கணும் அப்படின்றத மக்கள் தான் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி பங்களாதேஷில் வந்து இப்படி மோசடியில் ஈடுபட்ட தேர்தல் ஆணையரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் அதை விட வந்து மோசமாக வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள். ஏன்னா மோடி நடத்தின மக்கள் மீது நடத்திய அத்தனை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகளுக்கும் இந்த அயோக்கியர்கள் தான் வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த 76 லட்சம் வாக்குகள் போட்டு தான் இந்த மகாராஷ்டிரா தேர்தலை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. அடுத்து ஒடிசாவில் இதெல்லாம் ஏற்கனவே தேவசகாயம் சார் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்தாரு. ஆனால் கட்சிகள் அதை பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கல. நாங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம். அதான் யோசிச்சு பாருங்க, புல்வாமா மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் இந்திய மக்கள் மோடியை தோற்கடித்திருக்கிறார்கள். மோடியினுடைய மதவெறி, மோடியினுடைய தேசவெறி, இந்த பிரச்சாரத்திற்கு இந்திய மக்கள் அடிபணியவில்லை. இது மிக மிக முக்கியமான விஷயம். பாசிசம் ஒரு மக்களிடையே ஒரு அடித்தளத்தை உருவாக்கிக்கிட்டு தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி பாஜக தன்னுடைய பெரும்பான்மையாக அப்படி ஒரு அடித்தளத்தை அவர்களால் உருவாக்க முடியவில்லை அப்படின்றது தான் இந்த தரவுகள் வந்து நமக்கு சொல்கிற விஷயம். ஒடிசாவில் 50% பாதிக்கு பாதி சட்டமன்ற தொகுதிகளில், அதாவது மோடி சொன்னார்ல, சாவியை வந்து பூரி ஜெகநாதர் பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டில் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அயோக்கியத்தனமாக மோடி பேசினார்ல, அதில் 50% சட்டமன்ற தொகுதிகளில் பாதிக்கு பாதியில் 7லிருந்து 30% வாக்குகள் பதிவாகிருக்குது.
எவ்வளவு ஹைக்குன்னு பாருங்கள். 5 மணிக்கு மேலே எப்படி இது வந்து நடக்க முடியும்? 600 பேர் வரிசையாக ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஓட்டு போட்டு முடிக்கவே இந்த ஹைக்கை தொடணும் அப்படின்னா 10 மணி நேரம் ஆகும். ஆனால் எப்படி ஒரு 1 ஹவருக்குள்ளே இவங்க 600 பேர் ஒவ்வொரு பூத்துலேயும் போய் ஓட்டு போடுறாங்க? அதுவும் ஒரிசாவை கம்பேர் பண்ணுறப்ப அது ஒரிசா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து தமிழ்நாடு, கர்நாடகா ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2019 தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 3.62%. 2024 இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 11.24%. தமிழ்நாட்டில் எங்களிடம் வலிமையான பூத் ஏஜென்ட் இருக்குது. திமுக அதிமுகவை தாண்டி யாரும் இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பலரும் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். தமிழ்நாட்டிலும் 5 மணிக்கு மேலே 7.53% ஹைக்கு வந்து வாக்கு வந்து பதிவாகிருக்குது. மகாராஷ்டிராவில் 7.83%, இது 7.53%. எத்தனை தொகுதிகளில் நோட்டாவோட ஒத்த ஓட்டு வாங்குறதுக்கு யோகிதை இல்லாதவன் தான் அண்ணாமலைன்ற நபர். அவரோட சொந்த வார்டில் அந்த கட்சி நோட்டாவோடு போட்டி போடுகின்ற அந்த கட்சி எப்படி 8 தொகுதிகளில் 2வது இடத்தையும் 13 தொகுதிகளில் 3வது இடத்தையும் எப்படி பிடிச்சாங்க? இப்போ இந்த கால்குலேஷனை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட இந்த வெறும் 8 தொகுதியை மட்டும் வச்சு யோசிச்சாலே 48லேருந்து 50 தொகுதி வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவன் ஏடிஎம்கேவை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கிறான். ஆல்ரெடி 2024 நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் தேர்தல் மோசடியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் அவன் வந்து இருக்கிறான். இப்போ அடுத்த தேர்தலிலோ அதற்கு அடுத்த தேர்தலிலோ அவர்கள் ஈஸியாக ஏமாற்றி இந்த தேர்தலை வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான டேட்டா தான் இது. இந்த மாலை 5 மணிக்கு மேலே போட்ட வாக்குகள் இருக்குது இல்லைங்களா, மொத்தம் பாஜகவிற்கு 48 லட்சம் வாக்குகள் வந்து பதிவாகிருக்குது. அதில் 27 லட்சம் வாக்குகள்ன்றது 5 மணிக்கு மேலே போடப்பட்ட வாக்குகள். அப்போ பாஜக எவ்வளோ வாக்குகள் வாங்கினுச்சுன்னா வெறும் 21 லட்சம் வாக்குகள். அந்த 3.62லேருந்து 1-2% அவர்கள் கூடியிருக்கலாமே ஒழிய அவர்கள் இப்படி ஒரு வளர்ச்சியை அடையவில்லை. இதை வந்து தேவசகாயம் சார் சன் நியூஸ் டிபேட்டில் சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பாஜகவினுடைய புரட்சி கவிதாசன் அப்படின்ற ஒரு நபர், அந்த நபர் வந்து எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் சார் நீங்கள் வந்து மதுரையில் நடந்த மாநாடை பார்க்கலையா? 1,00,000 பேர் வந்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்கலையா? எத்தனை கொடி கம்பங்கள் இருக்கிறது, எவ்வளவு பேர் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாஜக முதலில் நம்மை போன்ற அரசியல் தெரிந்தவர்களை முதல்ல பலி கொடுத்துட்டு தான் அவன் இந்த மோசடியவே அரங்கேற்றுறான். இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இல்லை, இங்கே நடக்கவே நடக்காது, இங்கே பண்ணவே பண்ணாதுன்னு. அப்போ இப்படி நம்புகின்ற நம்மை தான் முதல்ல அவன் பலியாக்கி அடுத்து இந்த மோசடியை வந்து அரங்கேற்றுறான். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இப்படியான மோசடிகள் தமிழ்நாட்டிலும் அரங்கேறி இருக்கிறது. ஏற்கனவே பிரகல பிரபாகர் சென்னையில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தின கூட்டத்தில் இதை சொன்னார். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உடனடியாக ஒரு ஆட்சியை வந்து பிடிக்க மாட்டாங்க. முதல்ல 5%, அடுத்து 10%, அடுத்து எதிர்கட்சிம்பாங்க, அதற்கு அடுத்து ஆளுங்கட்சி அப்படின்னு ஒரு 15-20 ஆண்டுகள் இடைவெளிக்குள் ஆட்சியை பிடித்து விடுவார்கள். இப்போ ஒடிசா முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் அவர் வந்து இதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி இதை அம்பலப்படுத்தின உடனே தான் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து எங்கள் ஊர்லேயும் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாம் எந்த அளவுக்கு இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. வெறுமனே மோடி வந்து பாஜகவை ஜெயிக்க வைக்கிறது அதுக்காக மட்டும் இந்த தேர்தல் மோசடியில் ஈடுபடல. தன்னுடைய கட்சியிலேயே தனக்கு பிடிக்காதவர்கள் தன்னை யார் வந்து அடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு அவருக்கு பயம் இருக்குதோ, உதாரணத்துக்கு நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியில் 3.5 லட்சம் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுது. எலெக்ஷன் முடிஞ்சு அவர் வந்து இந்தியா டுடேல பேட்டி கொடுத்துருக்கிறாரு, என் தொகுதியிலே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ மோடியால் சொந்த கட்சிக்காரங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை இருக்குது
அப்படின்றத பார்க்கணும். இப்போ இது மற்ற இடங்களில் நடந்த மோசடியை பற்றி இப்போ சொன்னேன். இப்போ இதில் அடுத்ததாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, போய் தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போய் மனு போடலாம் அப்படின்ற ஒரு கருத்து தான் மீண்டும் மீண்டும் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா அந்த கிரிக்கெட்டில் கிரவுண்டுக்குள்ளே 2 அம்பையர் வந்து இருப்பாங்க. அந்த அம்பையர் வந்து மோடி செட் பண்ணுற ஆள். இப்போ இவங்க 2 பேரும் நம்மளை ஏமாற்றிட்டான், மோடி அவுட் ஆனதை வந்து நாட் அவுட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, 3ஆவதாக ஒரு தேர்ட் அம்பையர் வெளியில் இருப்பார். அந்த தேர்ட் அம்பையர் யார் அப்படின்னா அது நீதிமன்றம். அப்போ இந்த 3 பேரும் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. யார் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறார்களோ அவர்களிடமே போய் மனு கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? ராகுல் அப்படியான ஒரு விஷயத்தை தான் எடுக்கிறாரு. அதுக்காக ராகுலினுடைய நடவடிக்கைகளை நான் குறைவாக சொல்லவில்லை. அப்போ அப்படி வந்து அதை சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த KM ஜோசப் அவருடைய அமர்வு ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க. தேர்தல் ஆணையரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை போடுகிறார்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேர் கொண்ட குழு தான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோடி என்ன செய்கிறாருன்னா, அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டி அவங்க உச்சநீதிமன்ற உத்தரவை வந்து திருத்தும் விதமாக பிரதமரால் முன்மொழியப்படுகின்ற கேபினெட் அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர், இப்போ இந்த ஃபார்முலா படி 2:1 யார்? மோடி தான் இதில் வந்து மெஜாரிட்டி. இதில் நீதிபதிகள் இருந்தாலும் அந்த மெஜாரிட்டியை சாதிக்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இதில் மோடி தான் வந்து மெஜாரிட்டி. அப்போ கிளியராக வந்து அவர் ஞானேஷ்குமாரை வந்து கொண்டு வந்து போடுறாரு. அவர் ஜம்மு காஷ்மீரை 2ஆம் 3ஆக உடைக்கிறதுக்கான அந்த மசோதாவை தயார் செய்து கொடுத்தவர். பாபர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டுவதற்கான அந்த அறக்கட்டளை அதை முழுக்க வந்து மேற்பார்வையிட்டு அதை வகுத்து கொடுத்தவர். இப்போ இவர் அந்த இடத்துக்கு இருக்கிறாரு. அதே போல் இப்படி ஒவ்வொருத்தரையும், இப்போ ராஜீவ்குமார் வந்து ராகுல் காந்தி அப்பயே கேட்டார், டிஜிட்டல் ரெக்கார்டை கொடு, ஓட்டர் லிஸ்ட்டை வந்து கொடு, ஃபுட்டேஜை கொடுன்னு. இதெல்லாம் கொடுத்தா நீ ஒரு 3600 நாள் வந்து இதை உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ராகுல் காந்தியால் முடியாது அப்படின்னு நக்கலாக திமிராக பேசிய நபர் தான் இந்த ராஜீவ்குமார் அப்படின்ற நபர். அவர் தேர்தல் முடிஞ்சிட்டு ரிட்டையர்மெண்ட் அப்போ சொல்கிறாரு, அவரும் மோடி மாதிரியே, ரொம்ப மாசுபடுத்திட்டாங்க என்ன, அதனால் நான் டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக இமயமலையில் போய் தியானம் இருக்க போகிறேன். மோடி எலெக்ஷன் நேரத்திலலாம் தியானம் இருந்து இந்த எலெக்ஷனை ஹைஜாக் பண்ணார். இவர் எலெக்ஷனை முடிச்சுட்டு இந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ தேர்தல் ஆணையர்களை நியமிக்கின்ற அந்த முறையிலேயே பிரச்சனை இருக்கிறது. அதிலிருந்து பார்க்கும் பொழுதே இந்த தேர்தல் நேர்மையாக நடக்காது அப்படின்றது ஒரு உதாரணம். அடுத்ததாக சிசிடிவி ஃபுட்டேஜ். இப்போ மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு 12,000 பூத்தில் இந்த மாதிரியான மோசடிகளை ஒரு 85 தொகுதியில் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், வீடியோகிராஃபி பண்ணியிருந்தால் அந்த வீடியோக்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிமன்றமும் இந்த ஃபுட்டேஜை கொடு, இந்த வீடியோ காட்சிகளை கொடுக்கணும், வெளியிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே மோடிஜி என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப ஒரு சட்ட திருத்தம், தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து யார் வேணாலும் கேட்டால், ஒரு வாக்காளரோ அல்லது வேட்பாளரோ கேட்டால் அந்த ஃபுட்டேஜை கொடுக்கணும் அப்படின்று இருந்ததை இவர் வந்து அது ஒரு இராணுவ ரகசியம் மாதிரி, அதை இனி யாருக்கும் வழங்க முடியாது, 45 நாட்களுக்குள் அந்த வீடியோக்களை நாங்கள் டெலீட் செய்து விடுவோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு. 2வது. 3வது, ராகுல் காந்தி மீண்டும் ஏன் 6 மாதம் ஆச்சு அப்படின்னு ராகுல் காந்தி வந்து சொல்கிறாரு. 6 மாதம் நாங்கள் ஒர்க் பண்ணி தான் எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து மெஷின் ரீடபிள் பேப்பர் இல்லை, எல்லாமே மெஷினால் ஸ்கேன் பண்ண முடியாத பேப்பரில் டிஜிட்டல் மின்னணு வாக்காளர் பட்டியலை அவர்கள் தரவில்லை. இப்படி 7 அடி உயரத்துக்கு ஹார்ட் காப்பி தான் வந்து கொடுக்குறாங்க, அதை மெஷினால் ரீட் பண்ண முடியல. அப்போ அதை உடனடியாக அந்த டேட்டாவை எங்கெங்கெல்லாம் மோசடி நடந்திருக்குது அப்படின்றத அம்பலப்படுத்துவதற்கு லேட் ஆகுது. அப்போ மின்னணு வாக்காளர் பட்டியலை அவங்க வந்து தர தயாராக இல்லை. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். சட்டப்படியே இந்த எப்படி சட்டப்படி எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்ற தேர்தல் பத்திரத்தின் மூலமாக 8,250 கோடியை சட்டப்படி மோடி
ஊழலை சட்டமாக்கி கொள்ளையடிச்சார் மோடி. அதே போல சட்டப்படி தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் மீறும் விதமாக சட்டப்படியே தேர்தலை ஹைஜாக் பண்ணிருக்கிறாரு. எலக்ட்ரோரல் பாண்ட் வந்து இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஊழல் என்றால் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஊழலை நடத்தியவர் மோடி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது ராகுல் காந்தி அதனால தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் இதை எப்படி சரி பண்ண முடியும், நீதிமன்றத்துக்கிட்ட. இப்போ யோகேந்திர யாதவ் செத்து போனதாக சொல்லப்பட்ட 2 பேரை உயிரோட கூட்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துறாரு. இப்போ நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்னையா ட்ராமா, இங்கே இவங்க 2 பேர் மிஸ் ஆகிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு எரர் நடக்க தான் செய்யும், நீங்கள் வந்து அவங்களோட ஃபார்மை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது தானே, அப்லோட் பண்ணால் நாங்கள் வந்து அதை பரிசீலிப்போம் இல்லை அப்படின்னு இப்படி தான் டீல் பண்ணுறாங்க. நீதிபதியும் இப்படி தான் டீல் பண்ணுறாரு. நீதிபதி சூரியகாந்த் இருக்கார்ல, இந்த வழக்கை கையாள்பவர், அவரும் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகின்ற ஒரு நபர் தான். இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த தீர்ப்பு, இப்போ சந்திரசூட் வந்து சொன்னார், என்ன சொன்னார், உடனடியாக எலக்ட்ரோரல் பாண்டு அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னாரு. எஸ்பிஐயோட சேர்மனாக இருந்த தினேஷ் குமார் காரா அப்படின்ற ஒரு நபர், ஐயையோ அது ரொம்ப பெரிய கஷ்டங்க, எங்களால் உடனடியாக வெளியிட முடியாது, ஒரு 3 மாதம் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். அதற்கு பிறகு சந்திரசூட் அதை உடனடியாக வெளியிடலைன்னா நடக்கிறதே வேறன்னாரு. சரி, சந்திரசூட் வந்து அதிரடியாக இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இப்படி இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு நான் உட்பட பலருமே சந்திரசூட் அதிரடி, சந்திரசூட் வந்து தூள் கிளப்பிட்டாரு, சந்திரசூட் மோடியை மிரட்டிட்டாரு, சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டாரு அப்படின்னு வீடியோக்கள்லாம் வந்து போட்டோம். இப்போ அதில் வந்து ஆழ்ந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த பட்டியலையும் வெளியிட்டுட்டாங்க, எவ்வளவு வாங்கினாங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ண வெட்டி ஒரு மனு போடுறாங்க ஏடிஆர் சார்பாக. அப்போ இந்த தேர்தல் நிதி பத்திரங்களை சட்டவிரோதம்னு அறிவிச்சிட்டிங்களேங்க ஐயா, அப்போ இதில் வந்து குவிட் ப்ரோக்கோ வந்து நடந்திருக்குது. ஒரு ஆதாயத்திற்காக நிதியை வாங்கி கொண்டு அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, இப்படி பல்வேறு வேலைகளை இவங்க வந்து செஞ்சிருக்க முறைகேடுகள் நடந்திருக்குது. அப்போ இதை விசாரிக்க வேண்டும், இந்த 8250 கோடியை வசூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு போடுறாங்க. இப்போ சந்திரசூட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இத்தனை அதிரடின்னு வீடியோ போட்டோம்ல, சந்திரசூட்டை அடுத்த அதிரடி போடுறாரு, அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிடுறாரு. ஸோ இப்போயும் அதான் நடக்க போகுது. இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, 4 நாள் கெடு, உடனே லிஸ்ட்டை விடு, 65 லட்சம் பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணதை காரணத்தை சொல் அப்படின்லாம் வந்து நீதிமன்றம் வந்து பேசியிருக்கலாம். ஆனால் நீதிமன்றம் இந்த கோரிக்கை என்ன, எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து தவறானது, குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கிடையாது, அது உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட தான் இருக்குது. இவன் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்ற பேரில் ஒரு ஃபார்மை கொடுத்து அவன் என்ஆர்சிக்கான டாக்குமெண்ட், குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான டாக்குமெண்ட்டை கேட்குறான் அப்படின்றதான் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றத நோக்கி போகாமல் நீங்கள் இந்த 65 லட்சம் பேரை லிஸ்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அது வந்து போகுதே ஒழிய அந்த மனுவினுடைய ஒரு பிரதான நோக்கத்திற்கு நீதிமன்றம் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. அது போகிற போக்க பார்த்தாலே தெரியுது, அது இன்னொரு சந்திரசூட்டின் அதிரடியை போலத்தான் அந்த விஷயம் இருக்கும் அப்படின்றது மிக தெளிவாக தெரிகிறது. அதனால தான் இந்த நீதிமன்றத்திற்குள் போய் இதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். இப்போ இறுதியாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீகாரில் நடக்கின்ற எஸ்ஐஆர் ஆண்டுதோறும் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், சிறப்பு சுருக்க திருத்தம் அப்படின்ற பேரில் வாக்காளர் பட்டியலில் பாஜக மோசடி செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் அந்த பட்டியலை வந்து வெளியிட்டு இருப்பான். அப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து அப்படி ஏதோ மோசடி செய்கிறதுக்காக கொண்டு வர்ற ப்ராசஸ் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஆல்ரெடி அதை பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இதில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற பேரில் சிறப்பு தீவிர திருத்தம், இந்த இன்டென்சிவ் அப்படின்ற வார்த்தைக்கு அரசியல் சட்டத்தில் பொருள் சொல்லப்படவில்லை. அதனால் இன்டென்சிவ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு ஞானேஷ்குமார் கொடுக்குறாருன்னா, குடியுரிமையை பரிசோதிப்பது அதுதான் இன்டென்சிவ்க்கான பொருள் அப்படின்னு குறுக்கு வழியில் சிஏஏ அப்படின்ற இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துகிறார்கள். நேரடியாக அமல்படுத்தினா கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும் அப்படின்றதுனால
மிகப்பெரிய ஷாகின் பாக்குகள் இந்தியா முழுக்க உருவாகி போராட்டத்தை நடத்துவார்கள்ன்றதுனால குறுக்கு வழியில் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அடுத்து அவர்களை குடிமக்கள், இந்திய நாட்டின் குடிமக்கள் இல்லை அப்படின்றத அறிவிக்க போகிறான். இப்போ தோழர் வந்து சொன்னார், நாங்கள் பீகார் போனப்போ அந்த போஜ்பூரில் ஒரு இஆர்ஓ, எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவர் வந்து அவரே முடிவு பண்ணுறாரு, நீ வந்து குடிமகன் கிடையாது, நீ ஒரு பங்களாதேஷி அப்படின்னு வந்து அவரே சொல்கிறாரு. அப்போ இப்படியான சிக்கல் வந்து இருக்குது. இப்போ இது நாள் வரைக்கும் வாக்குரிமை அப்படின்ற ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது அது ஒரு குடியுரிமை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அவனோட நோக்கமும் அதுதான். இப்போ அண்ணல் அம்பேத்கர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்திய வரலாற்றில் இப்போ இந்த நடவடிக்கையே ஒரு சனாதன நடவடிக்கை தான். இதுக்கு முன்னாடி இந்திய வரலாற்றில் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒன் ஓட் அப்படின்றது எப்பயுமே கிடையாது. வாக்குரிமை என்பதே அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் இந்த அரசிலோ எந்த அமைப்பிலுமே அவருக்கு வந்து பங்கேற்பதற்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஒன் ஓட், ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு அப்படின்ற ஒரு மாபெரும் புரட்சியை செய்கிறாரு. இது எதிலிருந்து நடக்குது? ரஷ்யாவில் நடந்த புரட்சி, அதை ஒட்டி உலகம் முழுக்க ஏற்பட்ட மாற்றம், அதில் அண்ணல் அம்பேத்கர் ஒரு பிரதான பங்காற்றி ஒரு மாபெரும் வாக்குரிமை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நமக்கு வந்து பெற்றுத்தர்றாரு. ஆனால் இந்த மோடி அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, அதை ஒழித்து கட்டுவது. கடந்த 2000-3000 ஆண்டுகளில் சூத்திரர்கள், பஞ்சமர்கள், இந்த மதத்தை விட்டு வெளியே போன இஸ்லாமியர்கள், சுயமரியாதைக்காக மதம் மாறியவர்கள், இப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன இடம் அப்படின்றது ஏற்கனவே ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்த மாற்றி இந்த சோசியல் ஆர்டரை மாற்றணும் அப்படின்றது தான் அண்ணல் அம்பேத்கரினுடைய கனவு. இப்போ அந்த கனவை சிதைப்பதற்காக ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் பண்ணுறாங்க. அண்ணல் அம்பேத்கர் செய்த புரட்சிக்கு இவங்க வந்து ஒரு எதிர்ப்புரட்சி செய்து அதை வந்து ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு செய்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக சூத்திரர்களுக்கு என்ன இடம், பஞ்சமர்களுக்கு என்ன இடம், இந்த மதத்திலிருந்து வெளியேறி நீ முஸ்லீமா போனாலும் நீ பஞ்சமனுக்கு அடுத்தபடியாக 6வதா இந்த வர்ணாசிரம படிநிலையில் உனக்கு இடம் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் இந்த செய்கிறாங்க. இப்போ இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே வைத்து கொண்டு இன்னொரு புறம் சட்ட விரோதமாக மனுஸ்மிருதியை, இந்த மனுவாத சனாதன சிந்தனைகளை அமல்படுத்தி நம்முடைய வாக்குரிமையை மட்டுமல்ல குடியுரிமையை பறிப்பதற்கான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது வெறுமனே ராகுல் காந்தி நடத்துகின்ற போராட்டமாக இல்லாமல் இதை ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றுவதன் மூலமாக தான். இப்போ அப்படி ஒரு பயம் இருக்கணும். இந்த நாட்டை வந்து மோடி கூட தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ற ஒரு பயம் களத்தில் உருவாகாமல் இந்த பாசிசத்தை நம்மால் வீழ்த்த முடியாது. அப்படி ஒரு நிலைமைக்கு நாடு வந்திருக்குது. அதனால் எல்லாரும் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு இதை பிரச்சாரம் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் பாஜக வரவே வராது அப்படின்னு ஒரு அதீத கனவில் நம்ம வந்து நம்மளே வீழ்த்திக்க போகிறோமா, இல்லை விழிப்புணர்வோடு போராட போகிறோமா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இறுதியாக இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அனுராக் தாக்கூர் அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் அவருடைய தொகுதியில், முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கொளத்தூர் தொகுதியில் 9000த்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ் அவருடைய தொகுதி, அவர் வெற்றி பெற்ற தொகுதியிலையும் அது நடந்திருக்குது. டிம்பிள் யாதவ் அவருடைய மனைவி வெற்றி பெற்ற தொகுதியிலையும் அது நடந்திருக்குது. பிரியங்கா காந்தி வெற்றி பெற்ற தொகுதியிலையும் நடந்திருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரோ அதே மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இப்போ நடக்கலை, நடந்துச்சு, அதுக்குள்ளேயே போக வேணாம். இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா கிடச்சில்ல, அந்த டேட்டா எப்படி கிடச்சிது? ராகுல் காந்தி ஷாகுன் ராணியை அம்பலப்படுத்தியவுடன் உடனடியாக நோட்டீஸ் கொடுக்குற, பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற தேர்தல் ஆணையம் அனுராக் தாக்கூரை ஏன் அப்படி கேள்வி எழுப்பல அப்படின்ற இப்படியான விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை கவனம் செலுத்துவோம். இந்த கவுண்டர் ரெவல்யூஷனில் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னா, 1850 டல்ஹவுசி, லார்டு டல்ஹவுசி அவர் வந்து இருக்கிறார். டல்ஹவுசி பிரபு, பிரிட்டிஷ் கவர்னர். அவர் வந்து சாதி மறுக்கப்பட்ட இந்துக்களின் சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. தேசிய அளவில்
நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு சாதிக்கு எதிராக வந்த ஒரு சட்டம் அப்படின்னா 1850 டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த சட்டம் தான். இதை ஏன் கவுண்டர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சட்டத்தை 2018 மோடி ரத்து செய்கிறார். இது வந்து நான் சொல்லலை, சாதி பெருமை காஸ்ட் ப்ரைட் அப்படின்ற நூலில் மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் சார் வந்து அதை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அந்த நூலில் இப்படியான விஷயங்கள் இருக்குது. அதை படிப்பதன் மூலமாக தான் இந்த கவுண்டர் ரெவல்யூஷன் வந்து எப்படி நடந்துட்டு இருக்குது, கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் போராடி நமக்கான ஜனநாயக உரிமைகளை வாங்கினார்களோ அதையெல்லாம் இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து கொண்டு நீதிமன்றத்தை தன்னுடைய நீதிமன்ற அணியாக மாற்றி பாஜக இதை செய்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு.